ஏற்பட்டுச்சு. ஏன்? இந்த ஆவி தந்தையிடமிருந்து வருகிறதா இயேசுவிடமிருந்து வருகிறதா? அடப்பாவிகளா, எப்படிலாம் யோசிக்கிறாங்க பாருங்களேன். பரிசுத்த ஆவி தந்தையிடமிருந்து வருகிறதா இல்லட்னா இயேசுவிடமிருந்து வருகிறதா என்ற ஒரு பெரிய ஒரு கேள்வி. அதனால் தான் அந்த சமயத்திலே ஒரு பிளவு ஏற்படுகிறது. நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். யோவான் 14வது அதிகாரம் 10வது வசனம் படிங்க பார்க்கலாம். யோவான் 14வது அதிகாரம் 10வது வசனம். நான் தந்தையின் உள்ளம், தந்தை என் உள்ளம் இருப்பதை நீ நம்புவதில்லையா? நான் தந்தையின் உள்ளம், தந்தை என்னுள்ளும் இருக்கிறார். அப்ப என்ன பண்ண, ரெண்டு பேரும் வேற ஆள் கிடையாது இல்லையா? தந்தை ஒரு மறைக்கல்வியில் நம்ம ஒரு கேள்வி கேட்பாங்களா? என்ன கேள்வி கேட்பாங்க? தந்தை கடவுளா, மகன் தூயாவி கடவுளா? அப்ப 3 பேர் இருக்காங்களே, அப்ப 3 பேர் கேட்கும்போது என்ன சொல்லுவாங்க? ஒரே கடவுள். அதுதான் அழகாக, யாரெல்லாம் தன் தந்தையை பார்க்கின்றார்களோ அவர்கள் மகனை பார்க்கின்றார்கள். அதுதான் நம்முடைய ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது. இந்த தூய ஆவியானவர் என்பவர் என்றும் நம்மோடு இருந்து கொண்டு இருக்கின்றார் என்பது. அதனால் தான் படிக்கின்றோம். யோவான் 1வது அதிகாரம் 1வது வசனம் என்ன சொல்றாங்க? நல்ல பழைய வசனம். யோவான் 1:1. தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது. Praise the Lord. Praise the Lord. கை இருக்கிறவங்க மட்டும் சொல்லுங்க, வேறவங்க சொல்ல வேணாம். Praise the Lord. எல்லாருக்கும் கை இருக்கு பாத்தீங்களா? தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாகவும் இருந்தது. இவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்களேன். ஆனால் இதே ஒருத்தவங்க ஒரு பைபிள் அக்குல கை வச்சுட்டு, சகோதரி திருமணத்துக்கு நீ அனஸ்தானம் வாங்கிட்டியா? நம்ம என்ன பண்ணுவோம்? ஐயோ ஏதோ புதுசா இருக்கு போல இருக்குதே, எப்ப கிடைக்கும்? பங்குசாமிட்ட போய் கேட்கலாம். ஏனென்றால் விவிலியம் நாம் அறிந்திருக்கின்றோம், விவிலியம் படித்திருக்கின்றோம், எல்லாம் பாரம்பரிய கிறிஸ்தவர்களாக இருக்கின்றோம். ஆனால் பல நேரங்களிலே இந்த விவிலியத்தில் இருக்கிற வார்த்தையை நாம் மறந்து இருக்கின்றோம். படிங்க பார்க்கலாம். யோவான் 12வது அதிகாரம் 15வது வசனம் படிங்க. என்னை காண்பவரும் என்னை அனுப்பியவராகிய காண்கிறேன். என்னை காண்பவரும் என்னை அனுப்பினவரையே நான் காண்கின்றேன் என்பது இந்த பரிசுத்த ஆவி. ஒரு அம்மாட்ட கேட்டேன், இந்த பரிசுத்த ஆவி எங்கம்மா முதல்ல இருந்துச்சு? யாராவது? பரிசுத்த ஆவி முதல்ல புதிய ஏற்பாட்டிலே அன்னை மரியாளுக்கு காட்சி தந்த பொழுது அந்த பரிசுத்தா அப்படியா? தொடக்க நூல் 1வது அதிகாரம் 1வது வசனம் படி.